ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. ஊருக்கு வந்த முதல் நாள் நைட்டு தான் வந்திருந்தோம் வீட்டுக்கு. ஒரு 10 மணி கிட்டத்தில் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு வந்தோடனே அழகழகான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னையோட ஹேப்பனிங்ஸ் அது எல்லாமே தான் இன்றைக்கி விலாகாக வரப்போகுது. ஷாலிமார்லேருந்து நாங்கள் சென்னை வந்த விலாக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்ன ஹேப்பனிங்ஸ், ரொம்ப க்யூட்டான விஷயம் ஃபஸ்ட்லேருந்து அதுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் ஒரு பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. அது வந்து அவங்க அம்மா வெளியில் போயிருக்கு, சேஃபான இடத்துல. அவ்வளோ சின்ன குட்டி, அதுக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும்னு தோணுதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஒரு நிறைய பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்கு. அவ்வளோ சேஃபாக ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த சின்ன ஜீவனுக்குள்ளே எவ்வளோ திறமை பாருங்கள். காட்டுறேன் வாங்க. அம்மா உள்ளே போயிருக்கு போல் பால் கொடுக்கறதுக்கு. இங்கே இவ்வளோ டப்பா அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ஏதாச்சும் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு போய் வச்சுருக்குங்க. என்ன விளையாட்டு பாருங்கள் அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு. அவங்க அம்மா மாதிரியே ஒரு குட்டி இருக்குது. அப்புறம் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி குட்டி இருக்குது. அது வெளியில் வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பாசம் பாருங்கள் அவங்க அம்மாவுக்கு. நக்கிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் இந்த குட்டி பூனை அதையே ஆரம்பத்தில் காட்டினது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அம்மா கூட எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள். உள்ளே பால் குடிச்சிட்ருக்காங்க. தெரியல, உங்களுக்கு காட்ட முடியல. அது தெரிஞ்சு பாருங்கள். வெள்ளை கலரில் 2 குட்டி இருக்குது, வெள்ளையும் கருப்பும் கலந்த மாதிரி. இந்த இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேர் தான் அந்த குட்டி பூனைங்க. வெளியில் வந்தப்போ எடுத்திருந்தேன். இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பிளாக் குட்டி என்னவோ ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு எந்த பூனை பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். விளையாடாத எங்கள் பாப்பா இப்போ தான் வந்து மண்ணில் விளையாடிட்டுருக்கா. என்னம்மா பண்ணிகிட்ருக்கா? சிவலிங்கம்மா. இது என்னது? இது அது குளமா? தலாபு குளம் என்ன? நதினா ஓடிக்கிட்டு இருக்கணும்ல, தேங்கி நின்னா அது குளம். இவர் யாரு? புது ஃப்ரெண்டா? அவர் என்ன பண்ணுறாரு? சாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்தது. வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்க இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு, நாங்கள் கல்யாணத்துக்கெலாம் போகிறதில்ல, நான் சாரியே கட்டுறதில்லைன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் இந்த திருவிழாக்காச்சும் இந்த சாரியை கட்டிக்கோன்னு ஆசையாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போத்தி ட்ரெண்டில் இருக்க காப்பர் சரி சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு போகிறோம். இங்கே வந்து ஒரு 3 days இருக்குது திருவிழாவுக்கு. ஸோ தைச்சி கொடுப்பாங்கன்னு நம்பி தான் வாங்கி வச்சுருக்கேன். தைச்சிட்டு இதை நான் கட்டியும் காட்டுறேன். எங்கள் குலதெய்வ கோயில் திருவிழாவும் விலாகாக வரும். நான் ஹஸ்பண்ட் எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சாரி எடுத்தாச்சு, தைக்க கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டோம். மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு இந்த ஒயர் கூட எடுத்தேன். இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜார்க்கண்டில் இதெல்லாம் நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது. இங்கே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ் தான். அப்புறம் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஹஸ்பண்ட். ரொம்ப நாளாக பைக் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ பைக்கில் போகிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பைக்கு அதில் நம்ம போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கிட்டேயே பெரிய ஹோல்சேல் மீன் மார்க்கெட் இது தான். இங்கேருந்து மீன் வாங்கிட்டு போய் எல்லா இடத்துலையும் வச்சு விற்பாங்க. அதனால் எவ்வளோ பெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாமே ஐஸில் வச்சுருக்க மீன் தான். அப்படி தான் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். நேராக கடல் கிட்டத்துலேருந்து கிடைக்காது. ஸோ அதனால் இது மாதிரி தான் இருக்கும். கிழங்கா மீன் கேட்டிருந்தோம். இது கிலோ வந்து 240 ரூபா சொல்லியிருந்தாங்க. சங்கரா மீன் வந்து பெரிய சைஸில் இருக்கிறது 400 ரூபா, சின்ன சைஸில் இருந்தால் 300 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிழங்காவே வாங்கிக்கிட்டோம். அடுத்து இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். 1 கிலோ கிழங்கா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு 30 ரூபா சொல்லியிருந்தார். நம்ம இந்த மீனை வீட்டில் க்ளீன் பண்ணோன்னா ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பட் ஆனால் ஷார்ப்பான நைஃப் வச்சுருக்கணும். ஷார்ப் இல்லாமல் கட் பண்ணோன்னா அதில் இருக்க சதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பிஞ்சு வந்துடும். சரி, அதனால் இவங்ககிட்ட ஷார்ப்பாக இருக்கும்னு இங்கேயே க்ளீன் பண்ண வந்துட்டோம். ஃபஸ்ட்டு செதிலெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு எல்லா மீனில் இருக்க செதில் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த செவில் தான் கட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அசால்ட்டாக கையிலேயே அதை பிச்சு எடுத்துகிட்டு அப்படி ஒரு இது கொடுத்த உடனே எடுத்துட்டாரு. நானாக இருந்தால் இது அருவாமனை வச்சு அது கூட போராடி இருப்பேன். அடுத்து சின்னதாக கையை விட்டு மொத்த குடலையும் ஒரே நிமிஷத்தில் எடுத்து வெளியில் போட்டார். சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்ததாக பீஸ் போட ஆரம்பித்தார். நான் கொஞ்சம் மெல்லிஸாக போடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, மெல்லிஸாக போட்டால் சதை பிஞ்சு போயிடும், குழம்புக்குனாலும் வறுவலுக்குனாலும் இது கொஞ்சம் தடியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்.
கிழங்கா மீனில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இது மாதிரியே போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஜார்க்கண்டில் இருந்து ஏரி மீன், டேம் மீன் அதுதான் சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கடல் மீன் சாப்பிடாம. சரி அதுக்கு ஆசைக்காகவே சாப்பிட்ணுன்ட்டு தான் அந்த மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம். மீனுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லேசாக வாஷ் பண்ணிவிட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார். வாஷ் பண்ணி காட்டினார். ப்ளவுஸ் தைக்க கொடுக்க டெய்லரிங் ஷாப்புக்கு வந்திருந்தோம். அங்கே இருந்த அக்கா ரொம்ப கைண்டு, சிரிச்சுக்கிட்டே எல்லாமே அளவெலாம் எடுத்துட்டாங்க. பில்லுமே நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்ட 2 நாளில் தரேன் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததாக வழியில் நுங்கு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த நுங்கு கட் பண்ணிட்டு இருந்தவரை பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பாவுமே அப்படி தான், எப்போவுமே உழைப்பாளி, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்க அக்கா வந்து நுங்கை வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்கினோம். 8 நுங்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 8 பீஸ் வாங்கியிருந்தோம். அடுத்ததாக சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சமாக பப்ஸு, நேந்திரன் சிப்ஸு அதெல்லாம் இங்கே தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். இந்த பப்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்புறம் அதில் கொஞ்சம் நேந்திரன் சிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பப்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இவங்க பூனை ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்துட்டாங்க. மீனோட ஸ்மெல்லு அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துருச்சு. பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள், ஏதாச்சும் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கங்கே 1-2 செதில் இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக அவர் எப்படி சொல்லியிருந்தாரோ அது மாதிரி ஹேண்டில் பண்ணி மீனை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மீன் வறுக்கிறதுக்காக வீட்டில் அரைப்போம் இல்லையா, வீட்டு குழம்பு மிளகாய் தூள், அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் மீன் எல்லாமே பிரித்து வச்சுக்கிட்டேன். வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் மீனுக்கு மசாலான்னு போடுவோம். இந்த கடையில் விற்கிற மீன் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக போட மாட்டோம். இது போட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி கரைச்சோன்னா நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அதில் மீன் அப்படியே லைட்டாக பரட்டி வச்சோன்னா வறுக்கிறதுக்கு மீன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டு எடுத்துருவோம். சமைச்சிட்ருக்கேன். மீனுக்கு மசாலா போட்டேன். கொஞ்சம் மீன் குழம்புக்கு வாலும் தலையும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இதில் வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றிட்டோன்னா வதக்கிட்டு, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ஊற்றிட்டோன்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். குழம்பு திக்கான உடனே மீன் போட்டுட்டேன். மீன் கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். மீன் வறுத்துட்ருக்கேன், சாதம் வடிச்சுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.